بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவனுடைய பொருத்தத்தை நாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய எதிர்பார்ப்புகளை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அவன் கேட்கும்படியாக சொல்லியிருக்கின்றான். நான் தருவேன் என்று வாக்களித்திருக்கின்றான். எனவே நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். அவன் நிச்சயமாக தந்து கொண்டே இருப்பான். தந்தும் இருக்கின்றான், தந்து கொண்டும் இருக்கின்றான். இதற்கு பிறகும் தருவான் நிச்சயமாக. அந்த பிரார்த்தனையுடன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய 63வது திருவசனத்தை ஓதி அதிலிருந்து சில பாடங்களை நாங்கள் படித்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் நாங்கள் சில உடன்படிக்கைகளை செய்திருக்கின்றோம். இந்த தொடரில் யூத சமூகத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசுவதாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கைக்குரிய பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித குலத்துடன் சில உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா என்று சொல்லி எங்களையெல்லாம் படைத்து எங்களையெல்லாம் இந்த கோலத்தில் படைப்பதற்கு முன்னால் நாங்கள் ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வினா எழுப்பி நாங்கள் அதற்கெல்லாம் அனைவருமாக சேர்ந்து பதில் சொன்னோம். காலு பலா, நீதான் எங்களை பராமரிக்கக்கூடியவன், எங்களை பாதுகாக்கக்கூடியவன், எங்களை போஷிக்கக்கூடியவன், எங்களுடைய ரப்பு நீதான் என்று சொல்லி நாங்கள் அவனுக்கு முன்னால் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு வாக்குறுதியையும் வாக்குறுதியாக கொடுப்பது லேசி. வாக்கு கொடுப்பது லேசி. திருமணம் முடிக்கும் பொழுதும் வாக்கு கொடுத்திருக்கின்றோம். கபில்து நிகாஹா, இந்த பெண்ணுடைய திருமணத்தை நான் பொருந்திக் கொண்டேன், என்னுடைய ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். ஒரு வாக்குறுதி. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கின்றான். எத்தனையோ துஆக்கள் கேட்டிருக்கின்றோம். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அயூன். சுப்ஹானல்லாஹ், குழந்தைகளுக்காக வேண்டி துஆ கேட்டிருக்கின்றோம். இப்படியாக பல விடயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கின்றோம். பல விடயங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உடன்படிக்கைகள் செய்வது லேசி. அந்த உடன்படிக்கைகளில் உடன்படிக்கை செய்யப்பட்ட முறை பிரகாரம் உறுதியாக, நிலையாக, நேமமாக, நிரந்தரமாக நிற்பது என்பது ஹுது மா ஆத்தைனாக்கும் பிக்குவா, நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடியவைகளை நீங்கள் இறுக்க பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களை மாற்ற வேண்டுமே அல்லாமல் நீங்கள் அதனூடாக மாற வேண்டும், நீங்கள் அதன்படி வாழ வேண்டும். நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடியவைகள் சுப்ஹானல்லாஹ், இது வாழ்க்கையில் ஹுது மா ஆத்தைனாக்கும் பிக்குவா, நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளை நீங்கள் உறுதியுடன், திடகாத்துரத்துடன் எடுத்து நடவுங்கள், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். உடன்படிக்கைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செயல் படிவத்தில் அதை நீங்கள் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அது மட்டுமல்ல, வத்குரு மா ஃபீஹி, அதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், வெறுமனே பாடமாக்குவது, ஓதுவது மட்டுமல்ல. குர்ஆன் தரப்பட்டிருக்கிறது,
அல்லாஹுடைய கட்டளைகள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய ஹதீஸுகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இது வெறுமனே பாடமாக்குவதற்கு, வெறுமனே ஓதி முடிப்பதற்கு, வெறுமனே தமாம் செய்வதற்காக வேண்டி தரப்பட்டவைகள் மட்டுமல்ல. இது வத்குரு மா ஃபீஹி, அதில் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஒரு கணக்கெடுப்பு செய்து பாருங்கள். குர்ஆனுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடையில் இவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது, உறவு இருக்கிறது. குர்ஆன் தான் அனைத்தும் என்று சொல்லுகின்றோம், குர்ஆன் படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் குர்ஆனுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு என்ன, சம்பந்தம் என்ன? வத்குரு மா ஃபீஹி, அதில் உள்ளவைகளை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். நாங்கள் இந்த லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வார்த்தையை நான் சென்ற வாரம் சொன்னேன், ரமலானுடன் மட்டும்தான் இணைத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் குர்ஆனில் நோன்பு பிடிப்பதனூடாக தக்குவா வரும் என்று சொன்னது போலவே குர்ஆனில் உள்ளவைகளை திருப்பி திருப்பி ஆய்வு செய்வதனூடாக, குர்ஆனில் உள்ளவைகளை திருப்பி திருப்பி வாசிப்பதனூடாக, படிப்பதனூடாக, விளங்குவதனூடாக, ஓதுவதனூடாக வாழ்க்கையில் தக்குவா பிறக்கும், தக்குவா வரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன். இன்னும் ஒரு கருத்தும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள். குர்ஆனை படிப்பதனூடாக, குர்ஆனை விளங்குவதனூடாக, குர்ஆனின் பக்கம் மக்களை அழைப்பதனூடாக, குர்ஆனுடைய பிரசங்கங்களை நாங்கள் நிகழ்த்துவதனூடாக வெறுமனே பிரசங்கமாக மட்டும் இருந்துவிட முடியாது, அறிவு பரிமாற்றமாக மட்டும் இருந்துவிட முடியாது, ஒரு நாலேஜ் மட்டுமாக இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, குர்ஆனை இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி படிக்க வேண்டாம். குர்ஆனை வெறுமனே ஒரு எனக்கு தெரியும் என்பதற்காக மட்டும் படிக்க வேண்டாம். குர்ஆனை படிப்பதனுடைய நோக்கம், அல்லாஹுடைய வேத நூல்களை படிப்பதனுடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? வாழ்க்கையில் அதனூடாக தக்வா பிறக்க வேண்டும். இன்றிருக்கிற ஆகப்பெரிய கேள்வி இதுதான். குர்ஆனை படிக்க ஆரம்பித்து விட்டோம், குர்ஆனை விளங்க ஆரம்பித்து விட்டோம், குர்ஆனின் பக்கமாக தாவா கொடுக்க ஆரம்பித்து விட்டோம், குர்ஆனுக்காக வேண்டிய எத்தனையோ நிறுவனங்களை உருவாக்கி விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நன்மையான கர்மம், செய்யப்பட வேண்டிய விடயம். ஆனாலும் யோசிக்க வேண்டும், இந்த கட்டமைப்பின் ஊடாக, இந்த நிறுவனங்களின் ஊடாக, இந்த முயற்சியின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையில் தக்வா எந்த அளவுக்கு வந்திருக்கிறது? நானும் என்னை கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன், நீங்களும் உங்களிடத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு நான் பொறுப்பு, உங்களுக்கு நீங்கள் பொறுப்பு. லஅல்லக்கும் தத்தகூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தந்த உடன்படிக்கை, அவைகளை உறுதியாக திடகாத்திரத்துடன் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, வத்குரு மா ஃபீஹி, அதில் உள்ளவைகளை நீங்கள் எப்பொழுதுமே ஆய்வு செய்து கொண்டிருங்கள், படித்து கொண்டே இருங்கள், திருப்பி திருப்பி அதை திக்ர் செய்து கொண்டே இருங்கள். என்றால் அதை திருப்பி திருப்பி படிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு முறையும் படிக்க 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 புதிய புதிய கருத்துக்கள் அல்ல, அதிலே உள்ளே மறைந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எங்களுக்கு புதிதாக தென்படுகிறது. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். அல்லாஹுடைய திருவேதத்தை நீங்கள் படிக்க 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 படித்து முடித்து விட்டேன் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கருத்துக்களும் தகவல்களும் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். குல்லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி. சுப்ஹானல்லாஹ். கடலுடைய தண்ணீரெல்லாம் மையாக மாறி நீங்கள் எழுத ஆரம்பித்தாலும் கடல் தண்ணி வத்தலாம், தண்ணி முடியலாம். ஆனால் அல்லாஹுடைய குர்ஆன் மறைத்து வைத்திருக்கக்கூடிய, குர்ஆனுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள், குர்ஆனுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் ஒருபோதுமே முடிய மாட்டாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வத்குரு மா ஃபீஹி, அதில் உள்ளவைகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், வாழ்க்கையில் உங்களுக்கு தக்வா வரும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பலகீனம் இருக்கிறது. என்ன பலகீனம் தெரியுமா? அவன்
நாங்கள் எங்கட பாசையில் சொல்லுவதாக இருந்தால் ஜோஸ் ஆகி விடுவான். அதாவது ஒரு வகையான பதட்டம், ஒரு வகையான அவசரம், ஒரு நிகழ்ச்சிக்கு போய் வந்து விட்டால் அவருடைய வாழ்க்கையில் அவரை தெரியாமலேயே ஒரு மாற்றத்தை அவர் உணர்வார். அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று சொன்னால் அவரை தெரியாமலேயே அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு விடுவார். அதாவது அவர் உணர்ச்சி வசப்படுவார். சில மக்கள் ரமலானுடைய காலத்தில் உணர்ச்சி வசப்படுவாங்க. சில சகோதரர்கள் இஅ்திகாஃபுடைய அமலுக்கு பிறகு உணர்ச்சி வசப்படுவார்கள். சில சகோதரர்கள் ஹஜ்ஜுடைய காலத்துக்கு பிறகு உணர்ச்சி வசப்படுவார்கள். சில சகோதரர்கள் தாவா களத்தில் இருந்து விட்டு வந்ததுக்கு பிறகு உணர்ச்சி வசப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த சூழல் அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தி விட்டது. உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய இடத்துக்கு அந்த சூழல் அவர்களை தள்ளிவிட்டது. நிச்சயமாக நல்ல விடயம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சி இருக்கிறதே அது நிலையாக நிற்க வேண்டும். அது வாழ்க்கையில் பெர்மனண்ட் ஆக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாருமே உணர்ச்சி வசப்படுகின்றோம், ஆவேசப்படுகின்றோம், நாங்கள் ஒரு புத்துணர்வு பெறுகின்றோம். இப்போ அந்த சூழலில் மட்டும்தான். ஒன்றோ சூழல் அல்லது சீசன். காலத்தில் ரமலானுடைய காலம், பள்ளிவாசலுடைய சூழல், தாவா களத்துடைய சூழல், இப்படியான இடங்களில் ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய சீசன், நாங்கள் இதில் என்ன செய்வோம் என்று சொன்னால் உணர்ச்சி வசப்படுவோம். உணர்ச்சி வசப்பட்டு அதில் நிலையாக நிற்கிறோமான்னு கேட்டால் அங்கதான் பிரச்சனை. அங்கதான் பிரச்சனை. ரமதானுடைய காலத்தில் பள்ளி வாயிலில் இருந்த எத்தனையோ சகோதரர்களை ரமதான் அல்லாத காலத்தில் காணும். இஅ்திகாஃபுடைய காலத்தில் பள்ளிவாசலை அலங்கரித்துக் கொண்டிருந்த எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ படித்தவர்கள், ப்ரொஃபஷனல்ஸை காணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்ற அப்படி அல்ல. சும்ம தவல்லைதும் மின் பஅதி ஸாலிக். சந்தர்ப்பம், சூழல், இடம் உங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வகையான உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வகையான நல்ல அமல்களையும் நல்ல சிந்தனைகளையும் வெளிப்படுத்தியது, அது நிச்சயம். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் பிறமுதுகு காட்டிவிட்டீர்கள். உங்களை அறியாமலேயே நீங்கள் மாறிவிட்டீர்கள். உங்களை அறியாமலேயே உங்களுடைய குணங்கள், பண்புகள் மாறிவிட்டது. நாங்கள் யதார்த்தமாக சொல்லுவோம், மதரசாக்களில் மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் 3 மாத காலம் 2 மாத காலம் தொடர்ந்து மதரசாவுடைய காலத்தில் தஹஜ்ஜத் தொழுதிருப்பார்கள், குர்ஆன் ஓதி இருப்பார்கள், ஜமாத்துகள் மிஸ் ஆகாமல் ஐவேளை தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுதிருப்பார்கள். எல்லாம் நடந்திருக்கும். ஒரு 10 நாளைக்கு வீட்டுக்கு போய் விட்டு வந்தால் அந்த குழந்தைகள் பாவம். அந்த குழந்தைகள் பாவம். ஏன் பாவம் தெரியுமா? மதரசாக்களுக்கு உள்ளே இருக்கிற சூழல் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வீடுகளில் இல்லை. மதரசாவில் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டக்கூடிய ஆசான்கள் இருக்கிறார்கள். வீடுகளில் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டக்கூடிய பெற்றோர்களை காணவில்லை. மதரசாக்களுக்குள்ள சுபஹுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழக்கூடிய முன்மாதிரியான முன்னுதாரண புருஷர்களான ஆசான்கள் இருக்கிறார்கள். வீடுகளுக்குள்ளே சுபஹு தொழக்கூடிய பெற்றோர்களை குழந்தைகள் காணவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிப்பானாக. குழந்தைகள் கெட்டுப் போகவில்லை, அதுதான் யதார்த்தம். குழந்தைகள் வளர்க்கப்படவில்லை. குழந்தைகள் யாரை பார்த்து இஸ்லாத்தை படிப்பது, யாரை பார்த்து இஸ்லாமிய பண்பாடுகளை படித்துக் கொள்வது? இன்று இருக்கக்கூடிய வறுமை குழந்தைகளுக்கு அந்த ஒரு வறுமை தான். உதாரண புருஷர்களற்ற வறுமை, முன்னுதாரணமற்ற வறுமை, உஸ்வத்துல் ஹசனா இல்லாத ஒரு வறுமை. அந்த வறுமையில் எங்களுடைய குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம தவல்லைதும் மின் பஅதி ஸாலிக். நாங்கள் உங்களுக்கு ஒரு மீசாக்கை தந்தோம், உடன்படிக்கை செய்து கொண்டோம், நாங்கள் அதை உறுதியாக கிட்டியாக பட்டு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொன்னோம். அதுக்கு பிறகு சொன்னோம், அதில் உள்ளவைகளை நீங்கள் நன்றாக படித்து விளங்கி அறிந்து செயல்படுங்கள், அதனூடாக வாழ்க்கையில் தக்வா வரும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அதுக்கு பிறகு சொல்லுகிறான், ஆனாலும் நீங்கள் நிலையாக நிற்கவில்லை. சஸ்டைனபிலிட்டி, அதில் நீங்கள் நிலையாக நிற்காமல் நீங்கள் மாறிவிட்டீர்கள்.
உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து விட்டது. அது நிகழக்கூடாது, அது நிகழக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் எப்பயுமே கேட்போம், யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக் வயா முகல்லிபல் குலூப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட வேண்டிய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி கேட்பார்கள். எங்களை நிலையாக நிறுத்தி விடுவாயாக, உள்ளங்களை பிரட்டி விடாதே. உள்ளங்களை பிரட்டக்கூடியவன் நீ. உன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் தான் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது. ஹதீஸில் அப்படித்தான் வந்திருக்கிறது. அவன் நினைத்த பக்கம் அதை பிரட்டி விடுவான். அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யா முஸர்ரிஃபல் குலூப். உள்ளங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவன், உள்ளங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவன். எனவே அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். சும்ம தவல்லைதும் மின் பஅதி ஸாலிக். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும், எந்த ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சக்தியும் கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சக்தியும் கிடையாது. நாங்கள் சுபஹு தொழ பள்ளிக்கு போயிருக்கிறோம் என்பதை நினைத்து பெருமைப்படவும் முடியாது. எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டது என்பதை நினைத்து நாங்கள் தற்பெருமை கொள்ளவும் முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு. அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கருணையும் உங்களின் மீது இல்லை என்றிருந்தால் லகுன்தும் மினல் ஹாசிரீன். நீங்கள் நஷ்டவாளிகளாக, நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகியிருப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கு நல்லவர்களாக இருக்கிறீர்களா? நல்ல மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நல்ல குணத்துடன், நல்ல பண்பாட்டுடன், நல்ல நம்பிக்கையுடன், உண்மையை உண்மையாக புரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், இது என்னுடைய அருள், இது என்னுடைய கிருபை, இது என்னுடைய கருணை. எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய அருள், எங்களுடைய கருணை உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், எங்களுடைய கருணையால், எங்களுடைய அருளினால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள். லவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லூ மின் ஹவ்லிக் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, நாயகமே, நீங்கள் மக்களுடன் மெல்லினமாக, மெதுவாக, அழகாக, பண்பாட்டுடன், பணிவுடன் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இதுவும் என்னுடைய அருளின் காரணமாகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் விழித்து இப்படி சொல்லுவதாக இருந்தால் நானும் நீங்களும் யார்? என்னிடத்தில் ஒரு நல்ல குணம் இருக்கிறது என்றிருந்தால் அந்த குணத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனால தான் சூஃபியாக்களிடத்தில் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. சூஃபியாக்களிடத்தில் மட்டுமல்ல, முஹத்திஸீங்களிடத்திலும் தான். ஹதீஸுடைய கிதாபுகளில் கூட லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. காலை மாலை திக்ருகளில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு திக்ர். தொழுகைகளுக்கு பிறகும் தனிப்பட்ட முறையில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். முஅஸ்ஸின் தொழுகைக்காக வேண்டி கூப்பிடுகிறார், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள். என்ன பதில் சொல்லுகின்றோம்? என்ன சொல்லுகின்றோம்? அவருடைய ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்று முஅஸ்ஸின் அழைத்த உடன் என்ன சொல்லுகின்றோம்? லப்பைக், வந்து விட்டேன் என்று சொல்றல்ல, வந்து விட்டேன் என்று சொல்றல்ல. முஅஸ்ஸின் ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்று சொன்ன உடனே முஅஸ்ஸினுக்கு சொல்ற பதில் என்ன தெரியுமா? நீங்க அழைக்கிற அழைப்பும் கேட்டு விட்டது, தொழுகை கடமை என்பதும் எனக்கு தெரியும், பள்ளியில் வந்து தொழுதா 25 மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதும் எனக்கு தெரியும்,
பள்ளிக்கு போனால் பல வகையான நன்மைகள் இருக்கிறது என்பதும் தெரியும். ஆனாலும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு எனக்கு எந்த சக்தியும் கிடையாது. பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்ள எந்த சக்தியும் கிடையாது. இல்லா பில்லாஹ், அல்லாஹுடைய உதவியை கொண்டே அன்றி. ஒவ்வொரு அசான்லையும் முஅஸ்ஸினுக்கு பதில் இப்படித்தான் சொல்லுகின்றோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லுகிறது. ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹுடைய அருளும் வரஹ்மத்துஹு, அவனுடைய கருணையும் இல்லை என்றிருந்தால் லகுந்தும் மினல் ஹாசிரின், நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள், நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் தற்பெருமை கொள்ளுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் எங்களுக்கு கிடையாது. தற்பெருமை கொள்ளுவதற்கு எந்த ஒரு எபிலிட்டியும் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனின் பக்கம் தேவையுள்ளவர்கள். எங்கடே என்று சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் தந்திருக்கிறான், நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றோம், பாவித்துக் கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவனுக்குத்தான் சொந்தம், அவனுக்குத்தான் சொந்தம். எனவே தான் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்க நல்லவர்களாக இருப்பது உங்களுடைய கெட்டித்தனம் அல்ல, அவர்கள் பாவிகளாக இருப்பது அவர்களுடைய கெட்ட காலமும் அல்ல. அல்லாஹு அலம், அல்லாஹு அலம். யாரையும் குறைத்து மதிப்பீடு செய்வதற்கு அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நாங்கள் சொல்லுகின்றோம், நான் வாழ்க்கையில் வட்டி வாங்க இல்லை, என்னுடைய கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹுடைய அருள். வாழ்க்கையில் நான் பொய் சொல்ல இல்லை, என்னுடைய கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹுடைய அருள். வாழ்க்கையில் விபச்சாரம் செய்ய இல்லை, என்னுடைய கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹுடைய அருள். வாழ்க்கை பூராக ஜகாத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன், அல்லாஹுடைய அருள். வாழ்க்கையில் தொழுக தவறல்ல, அல்லாஹுடைய அருள். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய அருள் என்ற ஒன்றினூடாக மட்டும்தான் அது சாத்தியப்படும் என்பதை திருப்பி திருப்பி குர்ஆன் பல இடங்களில் சொல்லுகிறது. இந்த இடத்தை மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியான பல இடங்கள் குர்ஆனில் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கருணையும் உங்களின் மீது இல்லை என்றிருந்தால் லகுந்தும் மினல் ஹாசிரீன், நீங்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று குர்ஆன் பறைசாட்டிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளையும் கருணையையும் நம் அனைவரும் மீதும் நிரந்தரமாக சொரிந்து விடுவானாக, நிரந்தரமாக இறக்கி வைப்பானாக. அல்லாஹுடைய அருளை கொண்டு நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. தற்பெருமையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து சுகபாக்கியங்களையும் அருளையும், அல்லாஹ் தந்த அருள், அல்லாஹ் தந்த பாக்கியங்கள், அவன் சொன்ன பிரகாரம் அவைகளை பாவித்து அனுபவித்து அவனூடாக மற்றவர்களுக்கும் பலனடைய செய்துவிட்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு, அவன் பக்கம் திரும்புவதற்கு எனக்கும் உங்களுக்கும் இறைவன் துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.